ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் நண்டு பிடிக்க கிளம்பிட்டோம். அண்ணாவோட பில்லருவா பை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. வாங்க நண்டு பிடிக்க போகலாம். நாம் இப்போ வயலுக்குள்ளே வந்துட்டோம். நண்டு பிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். எல்லாம் நெல் வய. இந்த மாதிரி வாய்க்கால் ஓரத்தில் வலை கட்டியிருக்கோம். நண்டு அதெல்லாம் பிடிக்கிறதுக்காக தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இதெல்லாம் ஓரத்தில் வந்து பயிர் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வரப்போகிறத்துல எல்லாம் பயிர் போடுவாங்க, அது மாதிரி போட்டிருக்காங்க. இந்த வாய்க்காலில் தான் நம்ம நண்டு பிடிக்க போகிறோம். பாருங்கள், இது திருவாரூர் டிஸ்ட்ரிக்கு. சுற்றி ஒரே வயல். ஃப்ரெண்ட்ஸ், இது பேர் வந்து நுணாம்பழம். வந்து சின்ன பிள்ளையில நாங்கள் அடிக்கடி பறித்து சாப்பிடுவோம். இது வந்து பழுத்தா பிளாக் கலரில் ஆகிடும். இப்போ க்ரீன் கலரில் இருக்கிறது காய், பழுத்துச்சுன்னா பிளாக் கலரில் ஆகிடும். பிளாக் கலரில் ஆனால் தான் நம்ம அதை சாப்பிட்லாம். இதெல்லாம் யார் யார் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு வழியாக நண்டு வலையை கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் நண்டு வலை. ஆனால் இதில் இப்போ நண்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நண்டு வலை. சில நேரத்தில் இதில் நண்டு வந்து அப்படியே எட்டி பார்த்துட்ருக்கோம். அடியில் வந்து நம்ம இந்த சைடு இல்லை அப்படி கழிச்சிட்டோன்னா நண்டு ஈஸியாக பிடிச்சிடலாம். என்னன்னு தெரில, நண்டே காணும். நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம். மா நண்டு இங்கே வா. ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நண்டு உங்களுக்கு தெரியுதா? கடக்கு வாமா, பார்த்துட்டேன்னு. இதோ அங்கே முட்டையாக வருதுல்ல ஃப்ரெண்ட்ஸ், அங்கே தான் நண்டு இருக்குது. நான் பார்த்து வச்சுட்டேன். நான் தான் ஃபஸ்ட்டு நண்டை பார்த்தேன். வாமா வேகமா. மூவ் ஆகிட்டே இருக்கு. சின்னதான் தோ அந்த செடி இருக்கு பாரு, அதான். ஆகும், இதெல்லாம் கேமரால காமி. இன்னைக்கு நம்ம பிடிச்ச ஃபர்ஸ்ட் நண்டு தான் சக்ஸஸ். இன்னைக்கு வந்ததுக்கு இப்போ தான் முதல் நண்டு பிடிச்சிருக்கோம். நண்டை பிடிச்சி இந்த மாதிரி ஒரு பையில் போட்டாச்சு. அப்போ தான் அது வெளியில் வராது. இந்த மாதிரி அன்னக்குடையில் போட்டு வச்சோம்னா நான் வெளியில் வர்றதுக்கு அதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு பையில் போட்டு வச்சிட்டோன்னா கவலை இல்லாமல் இருக்கலாம். அடுத்து ஓடுறது பாருங்க சார், தெளிஞ்ச இடத்துல வச்சு ஓடுற மாதிரி ஓடுச்சு. பார்த்து எங்கம்மா விட்டுட்டியா? தெளிஞ்ச இடத்துக்கு ஓடி இருக்கும் பாரு, அந்த பக்கம் ஓடி இருக்கும் பாரு. தண்ணி ஓடுற பக்கம். தண்ணி எந்த பக்கம் ஓடுது? இந்த பக்கம் தான் ஓடுது. அப்போ இந்த பக்கம் தான் பார்க்கணும். அது நேரம் ஓடியே ஓடி இருக்கும் போல இருக்கு. தண்ணி நல்லா களைஞ்சிட்டு
போயிடுச்சா? ஸோ சேட், இந்த நண்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். 2வது நண்டு நம்மளுக்கு கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வயலில் இறங்கி ஓடிக்கிட்டு இருக்காப்புல. பிடிச்சாச்சு. குட்டி நண்டு அங்கே தான். எங்க பிடிச்சிட்டியா? ஓடி காமி காமி காமி. ஒரு குஞ்சு அங்கே ஒன்று நின்றுச்சு பேர். நல்லா இருக்கும் வறுத்தம்னா. இப்போதான் நண்டு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. நாங்கள் ரொம்ப நேரமாக இங்கே சுற்றிட்டு இருக்கோம், நண்டே கிடைக்கல. இப்போ தான் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. தண்ணி விட சொல்லாதுல மணி இப்போ 11 ஆக போகுது. வெயில் நல்லா ஆரம்பிச்சிட்டு முடியலை. அம்மா அங்கே நின்று பிடிச்சிட்டு இருக்காங்க. அங்கே நின்றுட்டுருக்கேன் தலையில் துண்டை போட்டுட்டு. கொஞ்சம் நண்டு கிடச்சிருக்கு. இன்னும் ஒரு 4-5 நண்டு கிடச்சிருச்சுன்னா வீட்டுக்கு கிளம்பிடலாம். இந்த அளவுக்கு தான் தண்ணி போய்கிட்டு இருக்கு வயலில், கம்மியாக தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ நண்டு ஈஸியாக கிடச்சிரும். பார்க்கலாம் எனக்கு எவ்வளோ நண்டு தான் கிடைக்குதுன்ட்டு. நானும் இங்கே பார்த்துட்டு தான் இருக்கேன். அம்மா அங்கே அண்ணன் கூட எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நண்டு பிடிச்சிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ நண்டு பிடிச்சிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு. அம்மா மட்டும் போய் பிடிச்சதில் 3 நண்டு 4 நத்தை கிடச்சிருக்கு. இன்னும் நத்தை பிடிச்சிட்டு போகலாம். இன்னைக்கு நத்தை நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் தோல்வி ஒத்துக்க மாட்டேன்னு அம்மா போய் நண்டு பிடிக்க போனாங்க. என்னை விட்டு தனியாக வேற போனாங்க. நண்டு பிடிச்சிட்டு வந்திருக்காங்க பாருங்க. நண்டு வந்து பிடிச்சாச்சு. இதை எடுத்துகிட்டு போய் வறுத்துற வேண்டியதான். இப்போ ஓரளவுக்கு வெயில் குறைஞ்சிருச்சு. நண்டு பிடிச்சது போதும்னு சொல்லிட்டு பிள்ளை இருக்க ஆரம்பிச்சாச்சு. அம்மா பிள்ளை எடுத்துட்ருக்காங்க. நம்ம கண்ணுக்குட்டிக்கு மட்டும் கொஞ்சோண்டு பிள்ளை எடுத்துக்கிட்டு இப்போ கிளம்ப வேண்டியதான். நம்ம அங்கே பார்த்தோம்ல அதே மாதிரி நுண்ணாம்பழம் மரம் வந்து இங்கேயும் இருக்குது பாருங்கள். இந்த ஏரியாவில் வந்து நிறைய நுண்ணாம்பழ மரம் இருக்குது. இது பழுத்து இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும், சாப்பிட்டுட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் இன்னும் இது பழுக்கலை. இங்கே பார்த்தீங்களா, இங்கே கூட இருக்குது நிறைய நுண்ணாம்பழ மரம் தான் இருக்குது இங்கே. ஓகே, நாம் இன்னைக்கு நண்டு பிடிச்சிட்டு கிளம்பியாச்சு. இன்னைக்கு நண்டு பிடிச்சிட்டு கிளம்பியாச்சு. வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நல்லா வெயில் ஆரம்பிச்சிருச்சு, அதுக்குள்ளே வீட்டுக்கு போயிடலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோ பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.